நம்முடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது என்பதற்கும் உதாரணமாக இருந்தது நம்முடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படின்னா, நம்முடைய மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் இந்த நாட்டை எப்படி நேசித்தார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். 46 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டுகள் தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு போராளியாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு கடந்த 2-3 ஆண்டுகளிலே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் சாதாரண மன உளைச்சலா? நான் இங்கே உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த மன உளைச்சலுக்கு யார் காரணம்? பாட்டாளி மக்கள் இருக்கிற தொண்டர்களா, பொறுப்பாளர்களா? யார் காரணம்? யாருமே இல்ல. அவர் ஐயா அவர்கள் முடிவெடுக்கும் வரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மருத்துவர் ஐயா என்ற ஒரு பெயரை சொன்னாலே எந்த ஒரு தலைவரும் தயங்கி நின்று ஐயா சொல்லுவதை மட்டுமே செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் நிலையிலே உருவாக்கி வைத்திருந்தார் இல்லையா? அந்த நிலையை இன்றைக்கு சிறு அளவுக்கு மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் முயற்சிக்கிறது. அதற்கு யார் காரணம்? மருத்துவர் ஐயா அவர்களாலே அடையாளம் காட்டப்பட்டு 36 வயதிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து இந்திய துணைக்கண்டத்திலே பல சாதனைகளை நீ செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி எம்பி பதவி உள்ளிட்ட பல பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் ஐயா அவர்களை இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் படுத்திக் கொண்டிருக்கிற பாடு என்பது, முந்தானத்து ஒரு காணொலி வந்துச்சே, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கதறி அழுதார்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கதறி அழுகிறார்கள். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களாலே பெற்றெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை! நியாயமா? நான் கேட்கிறேன், அப்பா ஒரு தந்தை என்பவர் எப்படி நமக்கு ரத்தத்தையும் சதையும் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் அன்புமணி அவர்களுக்கு கொடுத்தது என்ன? நீ என்ன சாதனை பண்ணியிருக்கிறீர்கள்? என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறீங்க? 18 முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம்? ஒரே ஒரு அடிதடி கேஸ் உண்டா? ஒரு வம்பு வழக்கு உண்டா? இல்லையே. பல்வேறு வழக்குகளை சிறைக்கு சென்றிருக்கிறோம். ஆனா சிறையே காணாத உங்களுக்கு எத்தனை பதவிகளை வாரி கொடுத்தவர் யார்? யாருக்கு வாரி கொடுத்தா? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வாரி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட தந்தையை ஒருத்தர் சொல்றாரு, ஒரு வெள்ளாள கவுண்டர் சொல்றாரு, மிக முக்கியமானவர், இது மாதிரி ஒரு தந்தை எனக்கு கிடைத்திருந்தால் தினமும் எந்திரிச்சு அவர் காலை கழுவி அந்த தண்ணி குடிச்சுட்டு தான் என்னுடைய பயணத்தை தூங்குவேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு தந்தை இந்த உலகத்திலே யாருக்கு கிடைப்பார்? இப்படிப்பட்ட ஒரு தியாக சீலர் இந்த வன்னி இனத்துக்கு கிடைத்தது போல, தமிழ் இனத்துக்கு கிடைத்தது போல, இனி ஒரு எந்த பிறவிலையும் இது மாதிரியான ஒரு தந்தை யாருக்குமே கிடைக்க மாட்டார்கள். அதை இழந்துட்டீங்களே. ஊர் ஊரா தெரு தெருவா இங்க இருக்கிற மூத்த முன்னோடிகள் நம்ம எல்லாம் சொன்னோமே, சின்னையா யார் சின்னையான்னு சொன்னோம்? ஐயா நம்முடைய குலதெய்வம், அடுத்தது வழிகாட்டுறவர், நீங்க தான் வழிகாட்டுவீங்கன்னு நினைச்சு உங்களை சின்னையான்னு சொன்னோம். ஆனா எல்லாத்து தலையிலையும் மண்ணை போட்டுட்டீங்களே. நியாயமா? தர்மமா? உங்களுக்கு கேட்கிறேன். வயிறு ஐயாவுக்கு மட்டும் எரியல, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் வயிறு எரிகிறது. ஒரு அப்பாவும் இப்படி ஒரு பையனை நல்ல வேலைப்பா நான் பெக்கல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆத்தூர்ல ஒரு பெரும் தொழிலதிபர், அவரு நானும் நடராஜன் அங்க போயிருந்தோம், நம்ம கதிராஜன் 3 பேரும். அப்ப பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஏம்பா ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்க அன்புமணி மேல பேசுவானுங்க, நான் அவங்க அன்புமணி கிட்ட போட்டோவை வீட்டுல மாட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன்னாரு. எப்ப இல்ல, 1 வருஷத்துக்கு முன்னாடியே
யானை அப்படின்றாங்க. ஏம்பா பெத்தப்பன் அப்பாவுக்கு முன்னாடி மைக்க தூக்கிறீதான், அவன ஒரு பையனாப்பாங்கிறார். எவ்வளவு கொடுமை. அவர் சொல்றாரு 3 பசங்க, மிக பெரும் தொழிலதிபர் அவரு. என்னுடைய பசங்க 3 பேருமே நான் திரும்பி பார்த்தனா வந்து நான் என்ன சொல்லுகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. ஐயோ சாமி, இனிமேலும் என் சொத்தை அவங்க பேர்ல எழுதி வைக்க மாட்டேன், எனக்கு பின்னாடிதான் சொத்தை எழுதி வைப்பேன். இல்லன்னா அண்ணுமணி பார்த்து ரோட்ல விட்டானுன்னா நான் பிச்சையாப்பா எடுக்க முடியுன்றாரு. இப்படி இன்றைக்கு நான் பேசவில்லை, நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் பேசவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் பேசுகிறார்கள். இதை உணர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே. இங்க பாருங்க, ஒருத்தர் சொன்னார், ஒரு அரசியல் வல்லுநர், ஐயாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது 10% ஐயா மீண்டும் ஆரம்பித்தார். அன்புமணி 90% ஆரம்பித்தார். எல்லாத்தையும் மிரட்டி கூட்டிட்டு போய் பணத்தை கொடுத்து கூட்டிட்டு போய். ஆனால் ஐயா அவருடைய கிராஃப் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 90 ஐயா நிற்கிறார். அன்புமணி அவர்கள் 90 துவங்கி அன்புமணி இன்றைக்கு 10க்கு வந்து விட்டார். இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் 0 ஆவார். என்ன ஆவாரு? 0 ஆவாரு. என்னன்னா அந்த 1 என்ற நபர் யார் தெரியுமா? மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் தான் அந்த 1. இந்த 1 இருந்தால்தான் பூஜ்யத்துக்கு மரியாதை. நீங்கள் தூக்கி எறிஞ்சுட்டீங்க. அந்த பூஜ்யம் குப்பை தொட்டிக்கு செல்லும். என்ன காரணம்னா ஒட்டுமொத்த மக்களும் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள், வன்னிய இனமும் உங்கள் பின்னாலே இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள் பின்னாலே இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற பேச்சை கேட்டு உயிர் திறக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனா சிறைநிரப்பும் போராட்டம் சொல்லி பெரிய அறிவிப்பு கொடுத்துட்டு 1 மாசத்துல ஒருத்தரும் ஜெயிலுக்கு வர மாட்டேன்டான், போராட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவர் பக்கம் தொண்டர்களும் இல்லை, தலைவர்களும் இல்லை, வெறும் போலிகளும் பொய்யர்களும் பொய்யர் கூட்டமும் தான் அங்கு இருக்கிறது. நீங்கள் இந்த 26 அமைக்கிற கூட்டணி, நீங்கள் சொல்லுகிறவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். அது யாரு தலையில எழுதியிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சராக யார் வருவாங்க என்பதை முடிவு செய்பவர் ஐயா. ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவு 2026 முதலமைச்சரை உருவாக்குவார் என்பதை சொல்லி நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்து மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.